நல்ல விஷயமா அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கணும். இப்படி தான் வாழணும், வேறு வழி இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு மாறுதல் வரும் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த கான்ஃபிடென்ட்டில் இருந்தால் தான் நம்ம அடுத்த படிக்கு போக முடியும். ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போல் அப்படின்னு நினச்சோன்னா அப்புறம் அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி எடுத்து வைக்கிறது? விழுந்த இடத்துல விழுந்து கிடந்தானா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா? அங்கேருந்து நடந்தால் தான் நமக்கு தெரியும். அடி வலிக்கு தான் செய்யும், அது ஒரு பக்கம், கண்ணீர் வர தான் செய்யும், அது ஒரு பக்கம். பட் நம்ம அதை விட்டுறக்கூடாது, அதை தாண்டி நம்ம வந்து போக தான் செய்யணும். அதுதான் நம்ம பிடிஎஸ் நம்ம கூட சொல்லி கொடுத்த பாடம். எனக்கும் பிடிஎஸ் அதனால தான் பிடிச்சிச்சு. ஆக்சுவலாக பிடிஎஸ் நான் வீடியோஸ் நிறைய பார்க்கும்போது எனக்கு வந்து நல்லா பார்ப்பேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வைப் பண்ணி விட்டு போயிடுவேன். ஒரு சில வீடியோக்கள் பார்க்கும்போது நமக்கு கனெக்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில வீடியோக்கள் பார்க்கும்போது நம்ம கனெக்ட் ஆச்சு. சரி ஓகே, அப்போ வந்து நம்ம பிடிஎஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூவிஸ் பிடிஎஸ் அப்படின்னு போட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ பிடிஎஸ் பற்றி தெரிஞ்சிச்சு. கேபாப்பில் இருக்கிற 7 கிங்ஸ், அவங்க வந்து கேபாப் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சரி ஓகே, இவங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க, அப்புறம் யார் யாரை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொருத்தர் நேமாக போட்டு தேடினேன். அதில் வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரி பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஷன் இருந்துச்சு. அதை பரவாயில்லையே, நம்ம லைஃப்பில் நம்ம பட்டதை விட இவங்க பெருசாக தான் ஏன் பட்டிருக்காங்க, இவங்க ரேஞ்சுக்கு நம்ம ஒன்றும் அடிப்படலையே, நம்ம எல்லாருக்கும் இருக்க மாதிரி நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். நம்ம மட்டும் எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போயிடுமே, இனிமேல் அப்படிலாம் சோர்ந்து போகக்கூடாது. இவங்கெல்லாம் எப்படி வந்திருக்காங்க, அதே மாதிரி நமக்கும் ஒரு நாள் ஸ்டேஜில் லைட் தெரியும், பல லட்சம் பேர் கையை தட்டுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பிடிஎஸ் கூட வந்து நான் வீடியோலாம் போட ஆரம்பித்தேன். ஃபேமிலி சைடில் இருந்து நமக்கு சப்போர்ட்லாம் ஃபஸ்ட்டு வரல. என்ன நீ பிடிஎஸ் கூடலாம் யாரோ சாரி பிடிஎஸ் கூட சொல்ல யாரோ வெள்ளக்காரங்க கூடலாம் நீ வீடியோ போட்டுட்ருக்க, அவங்களாம் சைனாக்காரங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்குமே யாரை பார்த்தாலும் வெள்ளையாக இருந்தாங்க, கொஞ்சம் இதுவாக இருந்தாங்கன்னா உடனே ஜப்பானீஸ் சைனீஸ் அப்படின்னு தான் எடுத்துப்பாங்க. எங்கள் வீட்லேயுமே அதே தான். யாரோ ஜப்பானீஸ் சைனீஸ் கூடலாம் வீடியோ போடுறியாமே அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களையுமே கண்டுக்காம விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் காமெடி ஷார்ட்ஸ் தான் நிறைய போட்டிருக்கேன். அதனால் நான் ஃப்ரீயாக ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன். நம்மளை ஸ்டாப் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் பயந்து பின் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம எப்படி முன்னாடி போக முடியும்? ஏதோ ஒரு இடத்துல அவங்க முன்னாடி நின்று நம்ம தடுக்கிறாங்கன்னா நான் ஒன்றும் தப்பு பண்ணல, நான் கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்கேன், முன்னாடி போனால் தானே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்னு தோணிதான் ஓகே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு போட ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஃபேமிலி சைட்லேயுமே எதுவுமே இது பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களும் பார்க்குறாங்க நம்ம வந்து மோசமாகலாம் வீடியோ போடுறதில்ல, தப்பாலாம் வீடியோ போடுறதில்ல, ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பிடிச்சிருக்கு அதனால் வீடியோ போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கண்டுக்க வைக்கிறேன். ஸோ நம்ம தைரியமாக வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அவங்களோட சாங்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். நமக்கு கொரியாவில் இருக்க அந்த வார்த்தைகள்லாம் புரியாது, அதனால் சப்டைட்டிலில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுடைய வார்த்தைகள். ஆனால் வார்த்தைகள்லாம் அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதை வந்து தமிழில் டிக்ஷனரி போட்டு நம்ம இது பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வார்த்தைகள்லாம் நம்மளை அப்படியே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக சரியாயிருவீங்க, டாப்பில் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி யாரும் நமக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்ட் ஆயாச்சு. அடிக்டட் அப்படின்ட்டு சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அடிக்டட்னு சொல்லி சொன்னால் அடிக்டட் தான் தப்பு. ஒரு விஷயம் பிடிச்சிருக்க ரசிக்கிறது தப்பு கிடையாது. அந்த மாதிரி எனக்கு நான் ரசிக்க ஆரம்பித்தேன், ரசிச்சுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சில பேர் வந்து கேட்பாங்க அப்படி என்ன இருக்குது இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன இல்லை இவங்ககிட்ட அப்படின்னு நான் திருப்பி கேட்பேன். என்ன இல்லை அவங்ககிட்ட? தன்னம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நல்ல ஃபேமிலி இருக்குது, நல்ல ரசிகர்கள் இருக்காங்க, நல்ல மனசு இருக்குது, இன்னோசென்ட்டான ஒரு மைண்ட் செட் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க 32-30 வயசு ஆகுது அப்படின்னா யாருமே சொல்லவே முடியாது. இந்த ஜின்னுக்கு சுகாக்கெல்லாம் 30-31 வயசு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க. அதுதான் முக்கியம். நம்ம எந்த இடத்துல மெச்சூர் வருமோ அங்கேயே வந்து நம்மளுடைய சந்தோஷம் எல்லாம் போயிடுது. நம்ம எங்கே குழந்தையாகவே இருக்குமே அங்கே தாங்க நம்ம சந்தோஷமே இருக்குது. நம்ம குழந்தையாக இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய சந்தோஷம் வந்து எதுலையுமே எங்கேயுமே போகாது. நம்மளை வந்து டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டோம். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். 3 வேளை சோறு, நல்ல தூக்கம், விளையாட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குழந்தைங்க மாதிரி நம்ம இருப்போம். ஆனால் எங்கே வந்து நமக்கு எல்லாம் சொல்லுவாங்க மெச்சூரிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் மெச்சூரிட்டி வந்தது தாங்க தப்பு. மெச்சூரிட்டி வந்தவுடனே எல்லா பிரச்சனையும் புரிய ஆரம்பிக்குது, எல்லா கவலையும் புரிய ஆரம்பிக்குது, எல்லாருடைய பிரச்சனைகளும் புரிய ஆரம்பிக்குது. எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, யார் நம்மக்கிட்ட அன்பாக பழகுறாங்க, யார் நம்மக்கிட்ட ஃபேக்காக இருக்காங்க, யார் நம்மளை வந்து எதிர்பார்க்குறாங்க, யார் நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம மைண்ட் வந்து புரிய ஆரம்பித்த உடனே அப்போ தான் நமக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் வந்து இந்த குழந்தையாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு பல பேருக்கு தோணும். அந்த தான் நம்ம வீடியோ செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து எப்போவுமே வந்து குழந்தையாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்காகனா யாரை பற்றியுமே கவலைப்படுவேன். எல்லாம் வந்து நான்லாம் வந்து சொல்கிறவங்க மேலேயே எனக்குலாம் சின்சான் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் நான் சின்சான் தான் பார்ப்பேன். என் ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சின்சான் நான் பார்க்குறேன், உனக்கு மூல வளர்ச்சி இல்லாதவங்க சின்சான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட்டில் சின்சான் பற்றி சொல்லிட்டாங்கன்னு கழுவி ஊற்றிடாதீங்க. ஆக்சுவலாக ஒரு சில பேர் எங்கள் ஃபேமிலியிலனா எங்கள் ரிலேட்டிவில் வந்து சொல்லுவாங்க, மூல வளர்ச்சி இல்லாதவங்க தான் சின்சான்லாம் பார்ப்போம். எனக்கு இப்போவும் பிடிக்கும் சின்சான். நான் இப்போவும் போர் அடிச்சு என்ன பண்ணுவேன், சின்சான் தான் வைப்பேன். இல்லை மைண்ட் அப்செட் ஆச்சுன்னா சின்சான் தான் வச்சு பார்த்துட்ருப்பேன். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்கவுங்க மைண்ட் செட்டு குழந்தையாக இருந்துச்சுன்னா எதையுமே நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி என் மைண்ட் செட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பிடிக்குமோ அது. ஸ்டார்டிங்கில் சரி அவங்க ஏதோ சொல்கிறாங்க, நம்ம ஏன் அவங்க முன்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் இப்போ நான் அவங்க வரும்போது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்
என்ன திட்டவங்க பார்க்கலான்னு திட்ட போகிறாங்க, பார்க்கலனாலும் திட்ட போகிறாங்க. அதுக்கு நான் பார்த்துட்டே திட்டு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது, அவங்க வரும்போது தான் வேணும்னே வந்து சின்சானை போட்டு பார்க்குறது, சவுண்டாக வைக்கிறது.